வணக்கம். சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரவியும், ஸ்ருதியும் விஜயாவிடம் வந்து நேத்து பூக்கட ஆரம்பித்த விஷயத்தையும், அதற்கு சிந்தாமணி தான் சப்ளை செய்கிறார் என்பதையும் கூறி, சிந்தாமணியிடம் சொல்லி அதை தடுக்குமாறு கூறுகிறார். அதன்படி விஜயாவும் பார்வதி வீட்டிற்கு சென்று, அங்கு சிந்தாமணியிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார். அதுக்கு சிந்தாமணி, இதையெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான், நீத்து என்ன செய்வார் என்று தெரியாது. ஆனால் நான் அவருடன் இருந்தால் அவருடைய திட்டங்களை அறிந்து அதை தடுக்க முடியும் என்று கூறுகிறார். இதை விஜய் அவன் நம்புகிறார். இன்னொரு பக்கம் மனோஜின் ஸ்டோர் ரூமுக்கு கிறிஸை வந்து தனது ஸ்கூல் ரிப்போர்ட்டை வந்து காட்டி அதில் கையெழுத்து போட சொல்கிறார். மேலும் அதில் அப்பா தான் கையெழுத்து போடணும்னு சொல்லி கூற மனோஜ் அவரை திட்டி தள்ளி விடுகிறார். இதனை அங்கிருக்கக்கூடிய கஸ்டமர்கள் பார்த்து விடுகிறார்கள். மேலும் ரோஹிணியும் வந்து அழுது புலம்பி நாடகம் ஆடுகிறார். இதனால் மனோஜ் அனைவரும் தவறாக நினைச்சு வாங்கிய பொருட்களை விட்டுட்டு செல்கிறார்கள். பிறகு வீட்டிற்கு வந்த ரவியும் ஸ்ருதியும் விஜயாவிடம் கேட்டபோதும் சிந்தாமணியின் திட்டத்தையும் கூறுகிறார். அந்த நேரத்தில் மனோஜ் சோகமாக வந்து நடந்ததை கூறுகிறார். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.